வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி அவரோட கிச்சனில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக லேப்பில் உட்காந்து அவரோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம செலியன் போகிறாரு. செலியன் போனதுமே ரொம்ப சேடாக இருக்காரு நம்ம செலியன். இது ரொம்ப நல்லாவே நம்ம கோபி புரிஞ்சுக்கிறார். செலியா, நீ ஒவ்வொரு டைம் வரும்போது எனக்கு ஒரு நல்ல லாபம் தாண்டா கிடைக்குது, நான் உண்மையாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம செலியன் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோபி என்ன பண்ணாங்க, என்னடா நான் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்கிறேன், நீ என்னவோ மூஞ்சி இப்படி வச்சிருக்க, என்னடா பிரச்சனை, எது இருந்தாலும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் செலின் வந்து, அப்பா இன்னைக்கு காலையில் எங்களோட மேனேஜர் வந்து எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க்கை அலோகேட் பண்ணிவிட்டு மதியம் வரைந்தாரு, மதியத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஆளையே காணோம், பார்த்தா ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே வந்து, டே செலியா, நீ மற்றவங்கள நினச்சி ஏன்டா நீ இப்படி ஒரி பண்ணிக்கிற, 2 கம்பெனிக்கு இன்டர்வியூ போனால் என்ன, செலக்ட் ஆகலாம் என்ன, 2 கம்பெனி பார்த்துட்டு நீ இப்படி விரக்தி ஆகிடுவியா, பல கம்பெனிஸ் இருக்குடா, இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும், நடக்காத ஒன்று நினச்சி நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. செலின் வந்து, எனக்கு என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியலப்பா, இப்போ இருக்கிற சூழலில் எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிட்டோம் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம செலினை கூட்டிகிட்டு கோபி ஒரு ரெஸ்டாரண்ட் போலாவா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வராங்க. காஃபி ஷாப்புக்கு வந்து, செலியா இங்கே பாரு, நீ வந்து ஒரு யங் மேன், அதனால் உனக்கு இதை விட நிறைய வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பாக இந்த கம்பெனியை உன்னை வெளியில் தூக்காது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டிவாக இருக்க, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு செலினுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் செலின் வந்து, இல்லைப்பா எனக்கு வீட்டில் இருக்கிற சூழ்நிலை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம செலியன். அந்த டைமில் நம்ம ஜெனி வந்து செலினுக்கு கால் பண்ணுறாங்க. செலியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இன்னும் வராமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, நம்ம செலின் வந்து, அப்பா சரி எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் வந்து கிளம்புறாங்க. உடனே கோபி வந்து, செலியா நீ இதை பற்றி கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதை விட ஒரு நல்ல வேலை இருக்குண்டா, நான் வாங்கித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து செலினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. செலின் வந்து என்ன பண்ணுறதுனா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, வீட்டில் போய் இது எப்படி நம்ம சொல்கிறது, நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில் அவங்களும் இல்லை, ஒரு பக்கம் அவங்க மேலேயும் நம்ம கோவத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு இருக்காரு நம்ம செலியன். என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.